வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இருக்கக்கூடிய செம்மணி சிந்துபாத்தி மயானத்திலே மீட்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனித உடலங்கள் தொடர்பாகவும், அதே நேரம் திருகோணமலையில் இலங்கை கடற்படையினருடைய துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வரக்கூடிய மீனவர்கள் தொடர்பாகவும் இன்றைய நாளில் பேசப் போகிறோம். அந்த வகையில் முதலாவதாக குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி பகுதியிலே சிந்துபாத்தி மயானத்திற்கு சொந்தமான நிலத்திலே அகழப்படுகின்ற போது, கட்டிட வேலைகளுக்காக அது அகழப்படுகின்ற போது அங்கே மனித உடலத்தினுடைய எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக தொடர்பான அகழ்வு பணிகள் கடந்த பிப்ரவரி மாதம் தொடக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று வரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அகழ்வு பணிகளிலே இப்போது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 7 முழுமையான மனித உடலங்களினுடைய அவயங்கள் சிதைவுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த மனித புதைகுழிகள் என்பது இலங்கை மக்களுக்கோ புதிதான ஒன்று அல்ல. 21க்கும் அதிகமான மனித புதைகுழிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகள் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அதனோடு சேர்ந்து ஒன்றாக இது மாறிவிடுமா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. சிறுவர்களுடைய உடல் அவயங்கள், பெண்களுடைய உடல் அவயங்கள் என பல்வேறு வகையான உடல் அவயங்கள் அங்கே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. மனித தரிசனங்களுக்கு அப்பால் மனித மண்டையோடுகளை தரிசிக்கின்ற ஒரு தேசமாக இந்த தேசம் மாறி இருக்கிறது. கொல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்டவர்கள் இங்கே எப்படியாக புதைக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வெறுமனே 3 அடிக்கும் குறைவான ஆழத்திலே இந்த உடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பது தான் இன்னும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. நிச்சயமாக அவைகள் புதைக்கப்படுமாக இருந்தால் ஆழமாக தோண்டப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் பல எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட உயிர்கள் அங்கே புதைக்கப்படுகிற போது மேலோட்டமாக அதனை புதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்போது அது மீள தோண்டி எடுக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே தான் மிகவும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த செம்மணி படுகொலைகள் என்பது உலக அளவிலே மிக பிரசித்தமானது. அதாவது பல்வேறு உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டது கடந்த காலங்களில் செம்மணியினுடைய பிரபாகங்கள். இப்போது சிந்துபாத்தி மயானத்தினுடைய வளாகம், அதற்கு சொந்தமான நிலத்திலே இந்த உடலங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கு, பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பாடசாலை மாணவியாக இருந்த இந்த கிருஷாந்தி கொல்லப்பட்டார். அது தொடர்பாக வழக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய நாளில் கூட இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்த போது அதனை நிராகரித்திருக்கிறது நீதிமன்றம். இந்த நிலையிலே தான் இந்த விவகாரத்தை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட குற்றவாளி இராணுவ வீரராக இருக்கக்கூடியவர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கிலே கடந்த 1998ஆம் ஆண்டிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லக்கூடிய இராணுவ வீரர் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் இந்த செம்மணி பகுதி அங்கம் 300 தொடக்கம் 400க்கும் அதிகமான உடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்து யாழ்ப்பாண நகரை ஸ்ரீலங்கா இராணுவம் தங்கள் வசப்படுத்திய பின்பதாக காணாமலாக்கப்பட்டவர்களிலே பலருடைய உடலங்கள் இங்கு புதைக்கப்பட்டிருப்பதான வாக்குமூலத்தை அவர் வழங்கியிருந்தார். இது தொடர்பாக குற்றம் சாட்டப்படுபவர்களாக 20 பேரினுடைய பட்டியலையும் அந்த இராணுவ சிப்பாய் வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஆக ஈழத்தமிழர்களுடைய பலரினுடைய காணாமலாக்கப்பட்டோருடைய உறவுகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி எங்கே என்று சொல்லி பல்வேறு விதமான தேடல்கள் ஒரு பக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சம நேரத்திலே இப்படியான மனித புதைகுழிகள் அந்த நாட்களிலே தொடர்ச்சியாக கிடைக்கப்பெறுகிறது. குறிப்பாக கொக்கு தொடுவாய், கொக்குழாய் போன்ற பிரதேசங்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மனித புதைகுழிகளாக இருக்கலாம். மன்னாரினுடைய சதோச வளாகத்திலே தோண்டப்பட்டிருக்கக்கூடிய புதைகுழிகளாக இருக்கலாம். இப்போது செம்மணியுடைய சிந்துபாத்தியிலே, அதேபோல திருகோணமலையிலே மகேஸ்வர் விளையாட்டரங்கிலே இப்படி தொடர்ச்சியாக மனித புதைகுழிகள் என்பது அதிக அளவிலே இருக்கிறது. மட்டக்களப்பிலே பாலமின் மடுவிலே தோண்டப்பட்ட மனித புதைகுழிகள், இப்படி இந்த தேசத்திலே கொன்று புதைக்கப்பட்டவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் தான் இந்த மனித புதைகுழிகளில் இருந்து மீளவும் காலத்தின் போக்கிலே விடுபடுகிறார்களா, வெளிக்கிளம்புகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தான் சில மிக முக்கியமான விடயங்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்போது ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய என்பிபி தரப்பு ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறது. நாங்கள் கடந்த ஆட்சியாளர்களைப் போலல்ல, இந்த நாட்டிலே சாந்தியும் சமாதானமும் இருக்க வேண்டும், மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்பட்டுவிடக்கூடாது, பிரிவினை வேண்டாம், மதவாதம் வேண்டாம், இனவாதம் வேண்டாம், இந்த நாடு நாங்கள் அனைவரும் ஒரு இலங்கையர் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் குறிப்பிடுவது போல இனவாதம் இல்லாத, மதவாதம் இல்லாத, பிரிவினை இல்லாத, பேரினத்துவாத, அடக்குமுறைகள் இல்லாத, ஆக்கிரமிப்புகள் இல்லாத
ஒரு தேசத்தில் வாழ்வதற்கு தான் நாங்களும் விரும்புகிறோம். நாங்கள் அப்படியான ஒரு இலங்கையை நீங்கள் கட்டமைத்தால் உங்களோடு வருவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் மறக்கப் போவதில்லை. இது எல்லாம் எங்களுக்கு எதிராக, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற போதுதான் தனிநாடு என்பதும் சுயாட்சி அதிகாரம் என்பதும் சுயநிர்ணயம் என்பதும் பேசுபொருளாக மாறுகிறது. ஆகவேதான் அரசு தரப்பிலே நீங்கள் உண்மையிலேயே உளப்பூர்வமாக இப்படியான ஒரு நகர்வை மேற்கொள்ள விரும்புகிறீர்களாக இருந்தால், இலங்கையர்கள் அனைவரும் சமமானவர்கள் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் கொள்வீர்களாக இருந்தால், முதலில் நீங்கள் கூறுகின்ற அந்த தேசத்திற்காக, அந்த தேசத்தை கட்டமைப்பதற்காக, ஒரு வளமான எதிர்காலம் மிக்க இலங்கையை கட்டமைப்பதற்காக நீதியை நிலைநாட்டுங்கள். எங்களுடைய உறவுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், இப்படி அடையாளம் காணப்படுகிறது. ஆகவே அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள். நீங்கள் நீதிகளை பெற்றுத்தராமல் அவர்களுடைய கண்ணீரின் மீது ஏறி இருந்து உங்களால் புதிய தேசம் அமைக்க முடியாது, ஒன்றுபட்ட தேசத்தை அமைக்க முடியாது, சுமூகமான நிலையை கொண்டு வர முடியாது. ஆகவே உங்களிடம் வினயமான வேண்டுகோளாக நாங்கள் ஈழத்தமிழர்கள் சார்பிலே கேட்கின்ற விடயம், முதலில் கொல்லப்பட்டு எங்களுடைய உறவுகளுக்கு நீதியை பெற்றுத்தாருங்கள். நடைபெற்ற யுத்தம் என்பது விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ இடையில் இடம்பெற்றதாக இருந்தால், அதிலே கொல்லப்பட்ட இராணுவமாக இருக்கலாம், விடுதலை புலி உறுப்பினர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு இடையிலே இடம்பெறக்கூடிய மோதலை தவிர்த்து விடுங்கள். இந்த காலப்பகுதியிலே கொல்லப்பட்ட, காணாமலாக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கான நீதியை பெற்று தாருங்கள் முதலில். அதனைத்தான் நாங்கள் கேட்கிறோம். முள்ளிவாய்க்காலிலே மரணித்த லட்சக்கணக்கான மக்களுக்கான நீதியை கேட்போம் என்பதை தாண்டி, இப்போது எங்களுடைய தேசத்திலே கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள், இந்த புதைகளிலே இருந்து வெளிக்கிளம்புகின்ற மண்டைகோடுகள் தொடர்பாக நாங்கள் கரசனையை செலுத்துங்கள். ஒரு பக்கமாக அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், மறுபக்கமாக பால்சோறு உண்கின்ற ஒரு மக்கள் கூட்டம் வாழுகின்ற நாடாக இது இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எங்களுடைய மக்கள் தங்களுடைய உறவுகளை தொலைத்து தேடிக்கொண்டு வீதிகளிலே வருடக்கணக்காக காத்திருக்கிறார்கள். சுழற்சி முறையிலே உண்ணாவிரதம், தெருவெங்கிலும் போராட்டம் இப்படியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டத்தை கலைப்பதிலே தான் குறியாக இருக்கிறீர்களா என்ற கேள்வி இருக்கிறது. இதை தாண்டி அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுங்கள். கொல்லப்பட்டவர்கள், சார்ந்தவர்கள், எங்களுடைய உறவுகளை கொன்றவர்கள் இவர்கள் என்று சொல்லி ஆதாரபூர்வமாக கூறுகிற போதும் அவர்களை வெற்றி வீரர்களாக காட்டுகின்ற அந்த மனநிலையிலே இருந்து விடுபடுங்கள். கொல்லப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்று தாருங்கள். உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய தோழர்கள், என்பிபி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பினுடைய தாயமைப்பாக இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய எத்தனையோ உறுப்பினர்கள் கடத்தப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கதிர்காமத்திலே மன்னம்பேரைக்கு நிகழ்த்தது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஆகவே தான் கேட்கிறோம், எங்களைப் போல வலிகளை நீங்களும் அனுபவித்திருக்கிறீர்கள். ஆகவே வலிகளை உணர்ந்தவர்களுக்குத்தான் வலிகளினுடைய பெருமதி தெரியும். ஈழத்தமிழர்கள் எவ்வளவு வலிகளோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்களும் அந்த வலிகளை உணராதவர்களாக இப்படியான கருத்துக்களை மேலோட்டமாக அல்லது அதிகார கதிரை கிடைத்துவிட்டது என்பதற்காக நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால், நீங்களும் கடந்த ஆட்சியாளர்களிலே இருந்து எப்படி மாறுபடுகிறீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய வினாவாக இருக்கிறது. ஆகவேதான் உங்களிடம் வினயமாக வேண்டுகின்ற சில கோரிக்கைகள். முதலில் நீதியை நிலைநாட்டுங்கள், விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் குற்றமிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டனையை வழங்குங்கள். ஊழல் என்பது மாத்திரம் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து விடாது. சுமூகமான மனநிலை உருவாக்கப்பட வேண்டும். மக்களுடைய இழப்புகளுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். ஒரு பக்கமாக அழுது கொண்டிருக்க இன்னும் ஒரு பக்கமாக வெற்றி விழா கொண்டாடுவது ஒரு சமத்துவமான சமநீதி மிக்க நாட்டினுடைய அடைவு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே கொல்லப்பட்ட அப்பாவிகளினுடைய உயிர்களுக்கான நீதியை பெற்று தாருங்கள். இப்படியெல்லாம் நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்திலே தான் நேற்றைய நாளில் திருகோணமலையிலே கடலுக்கு சென்ற மீனவர் மீது ஸ்ரீலங்காவினுடைய கடற்படை துப்பாக்கிச் சூடு நடத்தி இருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டிலே அந்த மீனவர் திருகோணமலையினுடைய குச்சவெளி பிரதேசத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கக்கூடிய இயாஸ் என்று சொல்லக்கூடிய மீனவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருக்கிறார். இப்போது அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். ஒரு நாட்டு மீனவர்கள் சுடப்படுகிறார்கள். இவ்வளவு காலமும் இந்தியாவிலே இருந்து அத்துமீறிய மீனவர்களை ஸ்ரீலங்காவினுடைய இராணுவம், ஸ்ரீலங்காவினுடைய கடற்படை சுட்டது என்று ஒரு காலப்பகுதி இருந்தது, ஒரு கருத்து இருந்தது. இப்போது ஸ்ரீலங்காவிலே இருந்து வலை வீசுகிறவர்கள் ஸ்ரீலங்காவினுடைய தன்னுடைய சொந்த நாட்டு மக்களின் மீதே துப்பாக்கிகளை நீட்டுகின்ற இராணுவமாக, கடற்படையாக கடந்த காலங்களில் இருந்தது போன்று இந்த ஆட்சியிலும் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன மாறுபாட்டை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள் என்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக தங்களுடைய நாட்டு மக்களின் மீது துப்பாக்கிகளை நீட்டுகின்ற அதனுடைய முனைகளை, சன்னங்களை பிரிவகிக்கின்றவர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள்? கடந்த காலத்திலே நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர்களுக்கு எதிராக
சான்றுகளை முன்வைக்கவில்லை. இப்படி இருக்கிற போது இன்றும் உங்களுடைய ஆட்சியிலும் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. திருகோணமலையிலே கடலுக்கு சென்று மீனவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியிருக்கிறார். துப்பாக்கியால் சுட்டது ஸ்ரீலங்காவினுடைய கடற்படை. இவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது அரசு என்று கேள்வி இருக்கிறது. தன்னுடைய நாட்டு மக்களை கொல்லுகின்றவர்களை எப்படி சொல்லுவீர்கள்? கடந்த காலங்களிலே நீங்கள் உங்களுடைய ஸ்ரீலங்காவினுடைய இராணுவம், கடற்படை இவர்கள் எல்லாம் கொன்றவர்கள், துப்பாக்கிகளால் சுட்டவர்களை சொல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. அவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அப்படியாக உங்களுடைய பார்வையில் இந்த மக்களும் அப்பாவி குழந்தைகளும் பயங்கரவாதிகளாக இருக்கிறார்கள். நான் சொன்னது போல இந்த செம்மணி சிந்துபாத்தி படுகொலையிலே அந்த மயானத்தினுடைய காணியிலிருந்து மீட்கப்பட்ட உடலங்களிலே சிறுவர்களுடைய உடலவயங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்கள் இந்த நாட்டிலே குழந்தைகள் பயங்கரவாதிகளாக இருந்தார்களா என்ற கேள்வியை எந்த நேரத்திலே முன்வைக்கலாம். சரி, அப்படியெல்லாம் அந்த காலப்பகுதி நீங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லுகின்றதற்கு எதுவாக ஒரு தரப்பு ஆயுதம் தூக்கி போராடியது, தங்களுடைய உரிமையை கோரியது. அது அவர்களுடைய பார்வையிலே அது போராட்டக்காரர்களாகவும், உங்களுடைய பார்வையிலே அது பயங்கரவாதிகளாகவும் இருந்தது. அது உங்களுடைய பார்வையினுடைய கோணமாக இருக்கலாம். இப்போது இந்த மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நிகழ்த்துவதன் காரணம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில் மிகவும் சில கேள்விகள் கடினமானதாக இருக்கும். நீங்கள் ஒற்றுமையை பேசுகின்ற சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை வாழ்ந்து பாருங்கள் என்று எங்களுடைய மக்கள் கேட்பது போலதான் இந்த விடயம் இருக்கிறது. அகதி கூடாரங்களிலே வாழ்ந்த மக்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கான நீதி இன்று வரை இல்லை. 1998ஆம் ஆண்டிலே இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கிறது செம்மணியிலே. ஆனால் இன்றும் 2025 மனித உடலங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பிரதேசத்தில் அதனுடைய ஆரம்பம் எது என கண்டறிய முடியாத நிலைமையிலே அவையங்கள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக அந்த மண்டியோடுகளை பார்க்கிற போது எவ்வளவு யார் பெற்ற பிள்ளைகளோ ஏன் இப்படி கிடக்கிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது இல்லையா? அதே நேரத்தில் ஒரு மண்டையோட்டுனை மூடி வைத்திருந்தார்கள். அது சிதிலமடையவில்லை, ஒழுங்காக முறையாக அது சிதிலமடையாத ஒரு உடலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக குழந்தைகளும் பெண்களும் இந்த நாட்டில் பயங்கரவாதிகளாக பார்க்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்படி என்று சொன்னால் இப்போது நீங்கள் எதையெல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு நாட்டின் மீது வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் ஒரு நாட்டை கட்டமைக்கிறீர்களாக இருந்தால் அந்த நாட்டில் முதலில் நீதியை நிலைநாட்டுங்கள். கடந்த கால வலிகளுக்கு தீர்வை கொடுங்கள். நீங்கள் நாட்டை பிரித்து கொடுக்க வேண்டாம். இழப்புகளிலே வாழுகின்ற இழப்பினுடைய வலைகளோடு வாழுகின்ற மக்களுக்கு தீர்வையாவது பெற்றுக் கொடுங்கள். அப்போது இலங்கையராக எல்லோருமே உங்களுடைய பின்பாக வருவார்கள். இவர்களுடைய கண்ணீரின் மீது ஏறி இருந்து நீங்கள் ஒரு நாட்டை கட்டமைக்க முடியாது என்பதை மட்டும் நினைவிற்கொள்ளுங்கள். அது உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம். இந்த படுகொலைகள் தொடர்பாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த வழக்கிலே விசாரிப்பது என்பது எந்த அளவுக்கு பொருத்தம் என்று தெரியவில்லை. ஆகவே சர்வதேச விசாரணை அல்லது சர்வதேச மேற்பார்வையின் கீழான ஒரு விசாரணை இடம்பெற வேண்டும். முறையாக இந்த நிலத்தில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த புதைகுழிகள் சர்வதேச மேற்பார்வையின் கீழ் அகழப்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய உடலங்கள் அடையாளம் காணப்பட வேண்டும். இந்த மக்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி உறவுகளை, நாளை மற்றும் ஒரு இன்றைய தெரிவினோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.